எந்த செய்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கே தெரியவில்லை. ஆனால் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வளவு மழை பெய்தும் ஓரளவுக்கு அதோடு இந்த வாய்க்கால்களில் தண்ணீர் விட்டால் நல்ல நன்மையை அவர்கள் மீண்டும் விவசாயம் செய்ய ஏதோ இருக்கும் என்று கேட்டு பல முறை எல்லா கட்சியினரும் போராடியிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். எனவே இனிமேலாவது அரசின் அதிகாரிகளும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து விரைவில் தண்ணீர் திறந்துவிட்டு விவசாய எஸ்பிஎம் சையதுகான் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய அருமை சகோதரர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே, வருகை முடிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பிரிவை சார்ந்த செயலர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான வேளையிலே என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தலைவர், ஜல்லிக்கட்டு நாயகன், நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு சகோதரர், தேனி மாவட்ட மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டு இருக்கிற அருமை சகோதரர், எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நண்பர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். நாங்கள் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் என்பதை இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் எம்ஜிஆரை பற்றி சொல்ல போறதுல புரட்சி தலைவர் ஒரு மாட்டை அணைப்பார், ஒரு காளை மாட்டை அணைப்பார். அந்த காளை மாடு சாண்டா சின்னப்பா தேவர்கிட்ட புரட்சி தலைவர் சொல்றாரு, ஒரு மாடு வேணும், அது சாதுவாக இருக்கணும், நான் அணையிற மாதிரி இருக்கணும், ஒரு மாடு வேணுமே, ஒரு காளை மாடு வேணுமே தேடி இருக்காங்க. ஏங்க தாய்க்கு பின் தார படம் ஷூட்டிங்கில் தேடி இருக்காங்க. அதில் பானுமதி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், பழையவங்களுக்கும் தெரியும். இந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த மாடை எங்கே இருக்குன்னு தேடி இருக்காங்க. எங்க இருக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் தேடி கண்டுபிடிக்க முடியாம கடைசியில பெரியவரத்துல தான் அந்த காளமாடு இருக்குன்னு தேடி இருக்காங்க. அப்பவே புரட்சி தலைவர் தெரிஞ்சிருக்கு, ஒரு காளமாடு ஓபிஎஸ் என்கின்ற ஒரு காளை அங்கே இருக்கிறது, அந்த காளை மாட்டை கொண்டு வாருங்கள் என்று அன்றே புரட்சி தலைவர் சொன்னார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் என்பதை பெயர் இன்றைக்கு தான் சொல்கிறோம். அன்றைக்கே சொல்லிவிட்டார் புரட்சி தலைவர் ஜல்லிக்கட்டு நாயகன் என்று சொல்லி. ஆக நண்பர்களே, இன்றைக்கு ஓபி அண்ணன் செல்லமுத்து அவர்கள் சொன்னார்கள், அவர் எல்லா மக்களுடைய மனதிலே இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழகத்தில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இல்லாமல் இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே மிகப்பெரிய சாதனையை நமக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நீண்ட நிதிய லிஸ்டை கையில் வச்சிருக்கேன், அண்ணன் கொஞ்சமா பேசுங்கன்னு சொல்லியிருக்கார். கொஞ்சம் அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த 18 கால்வாய் நீடிச்சு கொடுத்திருக்காரு. பாசனத்துக்கு பெரியார் அவர் இருக்கிற வரைக்கும் முல்லை பெரியார் ஆற்றுல இருந்து வெட்டியார் கால்வாய், இந்த 18ஆம் கால்வாய், பெரியார் கால்வாய் எல்லாம் தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்துச்சு, தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப ஏன் தண்ணி வரல? மிகப்பெரிய சாதனை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நான் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போலாம்.